தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. காவல் அதிகாரிகள் அலுவலகங்களில் பெண் போலீசாரை பணியமர்த்தக்கூடாது என, முகாம் அலுவலகத்தில் பெண் போலீசாரை பணியில் அமர்த்தக்கூடாது என வாய்மொழியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பெண் போலீசாரின் பணி தொடர்பான உத்தரவு தொடர்ந்து கண்காணிக்கப்படும் எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பெண் காவலர் அளித்த பாலியல் புகாரில் இணை ஆணையர் மகேஷ்குமார் சஸ்பெண்ட் ஆன நிலையில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல் அதிகாரிகளின் அலுவலகங்களில் பெண் போலீசாரை பணியமர்த்தக்கூடாது என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. முகாம் அலுவலகத்தில் பெண் போலீசாரை பணியில் அமர்த்தக்கூடாது என வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது இதுபோன்ற பணியில் உள்ள பெண் போலீசாரை வேறு பணிக்கு மாற்றம் செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பெண் காவலர் அளித்த பாலியல் புகாரில் இணை ஆணையர் மகேஷ்குமார் சஸ்பெண்ட் ஆன நிலையில் தற்போது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். தமிழகம் முழுவதும் அனைத்து காவல் அதிகாரிகளுடைய அலுவலகம் மற்றும் முகாம் அலுவலகத்தில் பெண் போலீசாரை பணியில் அமர்த்தக்கூடாது என ஒரு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக எஸ்பிக்கள் மற்றும் ஐஜிக்கள் வரை காவல்துறை அதிகாரிகளுடைய அலுவலக முகாம்கள் இருக்கிறது. அந்த முகாம்களில் பெண் போலீசாரும் பணியில் அமர்த்தப்படுவது என்பது வழக்கம். கணினி பணி, அதே போல ஆவணங்கள் ஆய்வு, சரிபார்ப்பு பணி என பல்வேறு பணிகளில் பெண் போலீசாரும் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக பெண் போலீசாரை பணியில் அமர்த்த வேண்டாம் என்ற ஒரு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் தற்போது அவர்கள் அந்த பணியில் இருந்தால் வேறு ஒரு பணிக்கு மாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இணை ஆணையர் மகேஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வேறு பணிக்கு உடனடியாக இது போன பெண் போலீசார் இருந்தால் அவர்களை வேறு பணிக்கு உடனடியாக மாற்ற வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.